2 நாளா ஆன் ரோலிங் வேலைகளுக்கும் கிளைண்ட்ஸுக்கும் டேக்கா கொடுத்துட்டு நல்ல கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு மஜா பண்ண கதையா நண்பர்களே உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான். 24ஆம் தேதி அதிகாலையில ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றதுக்காக எங்க அப்பாவும் சித்தப்பாவும் சென்னை வந்து சேர்ந்தாங்க. வந்தானே அப்படியே நல்லா கோயிலுக்குலாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பையன் மேல இருக்க பாசத்துல எங்க அப்பா மஜாவா ஒரு பிரியாணி வாங்கியிருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது, அருமையா இருந்துச்சு. அங்க ஆரம்பிச்சு நண்பர்களே ஸ்ட்ரீக்கு. அதுக்கப்புறம் ஃபுல் பீக்கு தான். ஈவினிங்கா எங்க ஹவுஸ் ஓனரோட பொண்ணுக்கு கல்யாண ரிசப்ஷன் இருந்துச்சு. அதுக்கு என்ன அழைத்து இருந்தார்கள். பொடி நடையா அப்படியே அங்க போன நண்பர்களே. மதியம் சாப்பிட்டு பிரியாணி கூட இன்னும் சரிக்கல, அதுக்குள்ள போய் ரிசப்ஷன் வீட்லயே ஒரு புடி பிடிச்சிட்டேன். அப்புறம் அப்படியே சாப்பிட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு கிளம்பி எங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்று அட்டென்ட் பண்றதுக்கு தான் எங்க அப்பா வந்திருந்தாங்க சொன்னேன் இல்லையா. நேரா வண்டியை அங்க விட்டோம். மத்தியானம் பிரியாணி. ஈவினிங் அப்பதான் ஒரு ஃபங்க்ஷன் வீட்ல போய் சாப்பிட்டு வந்திருக்கேன். வயிறு வேற ஃபுல்லா இருக்கும். இந்த நேரத்துல அந்த கல்யாணத்துலயும் சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணிட்டு இருந்தாங்க நண்பர்களே. யாரால முடியும் சொல்லுங்க? என்னால முடியும். அப்புறம் அப்படியே தூங்கிச்சு. காலையில கல்யாணத்தை பார்க்கலான்னு ரெடி ஆகி மண்டபத்துக்கு போனா தாலி கூட கட்டி முடியல நண்பர்களே. டிஃபன் ரெடின்றாங்க. நான் என்ன பண்றது? கருப்பு கவுனி அரிசி நாட்டு சர்க்கரை அல்வா 2 வாட்டி கட்டி வாங்கி சாப்பிட்டோம்னா பார்த்துங்க. அப்புறம் அப்படியே கல்யாணம் எல்லாம் தடபுடலாம் நடந்து முடிஞ்ச அப்புறம் மதிய சாப்பாடு சாப்பிடலான்னு போனேன் நண்பர்களே. எங்க அப்பா வந்துட்டு இல்ல ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, மதிய சாப்பாடும் கிடையாது ஒண்ணும் கிடையாது போடா அப்படின்ட்டாங்க. அப்புறம் அப்படியே அவங்கள அலைஞ்சு திரிஞ்சு ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு இப்ப மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம ஹவுஸ் ஓனர் கிட்ட இருந்து ஒரு கால். தம்பி, நம்ம வீட்டுல விருந்து, மறக்காம வந்து சாப்பிட்டு போயிருங்கன்னு. சோ அப்படியே நல்லா சாப்பிட்டு தெம்பா உட்காந்து வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சோ இப்படிதான் 2 நாள் கல்யாண சாப்பாடும் நானும் அப்படின்னு போச்சு. பாயாசம்ன்ற பேர்ல ஒரு மாசத்துக்கு தேவையான சுவரை ஒரே நல்லா சாப்பிட்டுருக்கேன். இது மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, யார் இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. தப்பா நினைச்சுக்காதீங்க.